த டான்சிங் பிளக். ஒரு காலத்துல நூத்துக்கணக்கான பேர் டான்ஸ் ஆடியே இறந்து போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1518ல ஸ்ட்ராஸ்பர்க்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடி திடீர்னு ஒரு நாள் தெருவில் இறங்கி கண்ட்ரோலே இல்லாம டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே முதல்ல அந்த லேடி ஏதோ ஜாலியா ஆடுறாங்கன்னு நினைச்சு எதுவுமே பண்ணாம சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஒவ்வொருத்தரா அந்த லேடி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. சில வாரங்கள்லயே கிட்டத்தட்ட 400 பேர் ஒன்னா சேர்ந்து கண்ட்ரோலே இல்லாம டே அண்ட் நைட்டா டான்ஸ் ஆடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட யாருமே ரெஸ்ட் எடுக்காம வாரக்கணக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே இது ஹார்ட் பிளட்னு சொல்லப்படுற ஒரு இல்னஸ்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருந்த பிரீஸ்ட் எல்லாருமே இது ஒரு சாபம்னு சொல்றாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறதை எப்படியாவது நிறுத்தணும்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. சில பேரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல சத்தமா மியூசிக் பிளே பண்ண வச்சு அந்த மியூசிக் ஆஃப் பண்ணும்போது அவங்களும் டான்ஸை நிறுத்திடுவாங்கன்னு ஒரு ஐடியா பண்றாங்க. ஆனா மியூசிக் பிளே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த டான்ஸ் ஆடுறவங்க இன்னும் அதிகமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே ஒவ்வொருத்தரா கொலாப்ஸ் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிருக்காங்க. நூத்துக்கணக்கான பேர் ரெஸ்டே இல்லாம ஆடினதுனால கீழே விழுந்து இறந்தே போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னி வரைக்கும் இது எதனால் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாம இருக்கு. சில பேர் அவங்க மொத்தமா பைத்தியம் பிடிச்சி ஆடி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அவங்க சாப்பிட்ட பிரெட்ல இருக்கிற ஃபங்கஸ்னால தான் இது நடந்திருக்குன்னு நம்புறாங்க. சோ இந்த டான்சிங் பிளக் தான் ஹிஸ்டரியில நடந்த பயங்கர கொடூரமான ஒரு பார்ட்டின்னு சொல்லலாம். ஒருவேளை இப்ப அந்த மாதிரி டான்ஸ் பார்ட்டி நடந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.